இன்னைக்கு வெள்ளை சொல்லிமா பட்டியெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க. என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லையடா தம்பி. நம்ம அந்த காலத்துல நம்ம சொந்த ஊர்ல தைப்பொங்கல் திருவிழாவை எல்லோரும் கூடி மகிழ்ந்து கொண்டாடினோம் என்பதை நமது பலம் பெரும் கலையாகிய வில்லு பாட்டின் மூலம் சொல்லலாம் என்று இங்கு என் குழுவோடு வந்திருக்கின்றேன். அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க. சபையோர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த வில்லு பாட்டை கேட்பதற்கு ரெடியா? சொல்லுங்க. என்று சொல்லியே என்று சொல்லியே வில்லிசை பாட பந்தல் மகணபதியே என்று சொல்லியே வில்லிசை பாட பந்தல் மகணபதியே சொல்லி மகிழ்ந்தோ ஒன்னரு தந்து காப்பிடுவை கலை மகளே பந்தனங்கள் சொல்லி மகிழ்ந்தோ ஒன்னரு தந்து காப்பிடுவை கலை மகளே. இரடா இவன் அறுத்த நம்ம எது சொன்னாலும் முதல்ல கடவுளுக்கு வணக்கம் சொல்ல மறந்துடக்கூடாது இல்லையா? ஆகவே கடவுளிடம் இந்த நடக்க போகின்ற வில்லுப்பாட்டை வாழ்த்தி சொற்பிழை பொருட்பிழை எல்லா பிள்ளைகளையும் பொறுத்தருளும் படிக்கிறது. கல்லடி சொல்லடி விழாமல் எப்படி கல்லடி செருப்படி வராம இருக்கணும். நிச்சயமா எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒன்றும் நடக்காது. அப்படி நல்லபடி நடந்து முடிய நம்ம பிள்ளையாருக்கு ஒரு பாட்டை எடுத்து விடுவோம். பிள்ளையாரை வணங்கிக் கொண்டு ஆரம்பிப்போம். தந்தானே தாமரை கலை வாணியே கடவுளுக்கு துதி பாடியாச்சு. போற வரவேற்க வேண்டாமோ? வரவேற்போம். இவ்வில்லு பாட்டை
ஆவலோடு கண்டுகளிக்க கூடியிருக்க சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் தம்பிமார் தங்கைமார்களுக்கும் ஓடித்திரிய குட்டி பசங்களுக்கும் ஓடித்திரியும் குட்டி பசங்களுக்கும் எங்கள் வழக்கத்தை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமாம் தப்புக்கள் பிள்ளைகள் இருந்தார்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏதோ பிள்ளைகள் தப்புக்கள் கண்டால் கலையில சின்ன கல்லால் எறிந்து மன்னித்து விடுங்கள். கல்ல சின்ன கல்லாவி. ஆஹா அப்ப பெரிய செங்கல் வரீங்க. பொங்கல் போன வைக்கிறது இது தெரியாம போச்சு. ஆமா எல்லாரும் பிளானோட தான் வந்திருக்கிறாங்க போல இருக்கு. சார் தைப்பொங்கலை பற்றி நல்லா சோமன் எடுத்து விடுங்க. எழுத்து விட்டா போச்சு. பாட்டோடய சொல்றதுக்கான கிரில் பாட்டு. சரி ரெடியா? ஓகே நாங்க பாட்டு கேட்டோம்.
ஃபீலிங்ஸ் வரம்ப ஃபீலிங்ஸ் மாக்கு வலிக்கு போன கவனம். ஓகே, அதை விடலா. அதை விடலா. பொங்கல் என்று சொல்லிக்கொண்டு பெரியவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? தை பிறந்தா தாய் பிறந்தா டாக்ஸி செய்யணுமோ? தாய் பிறந்தா வயது கூடிடுமோ? அது சரி, பார்க்க தெரியுது. அன்னையோட வருத்தம் தெரியுது. விளக்குக்கெல்லாம் கவலைப்படுறாங்க. அடே முட்டா பயலே, தாய் பிறந்தா வழிபிறக்கும். தாய் பிறந்தா வழிபிறக்கும் என்று சொன்னா அது இல்லைன்னு அர்த்தம். கேளு, நம்ம ஊர் பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, தாய் பிறந்தால் எங்க நம்ம ஊரு வழியை அந்த பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, தாய் பிறந்தால் என்ன வழி பிறக்கும். தாய் பிறந்தால் வழி பிறக்கும். எங்க வழி பிறக்குது? வெளியே பாருங்க, பார்க்கிற இடமெல்லாம் ஸ்னோவயம். வலிச்சு வலிச்சு வலிதான வந்தது, நடக்கிறதுக்கே வழியக்கா. இதுல நீங்க தை பிறக்குது வழி பிறக்குது. தை மாதம் என்று சொன்னால் எங்கள் தமிழர்களின் நிலத்தை விதைத்து அறுவடை காலம். ஆமா, அந்த அறுவடை காலத்தில் உலகில் நெற்பயிர்களை அறுவடை செய்த காலம் அது. ஆமா, அப்படி அறுவடை செய்த நெற்பயிரை இல்லாதவர் இயலாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மிகுதியை விட்டு லாபம் பெற்று தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பிறருக்கு உதவி செய்து தாய் பிறந்தால் வழிபிறக்க செய்வது என்பதை இதன் அர்த்தமாகும். அப்படியா? அருமை அருமை. அண்ணே, அறுவடை முடிஞ்சது. தமிழருக்கு வாழ்வாதாரம் கூடிட்டுது. அப்ப சந்தோஷமா பாட்டு பாடி விட மாட்டேன். சந்தோஷமா நல்ல விஷயம். சந்தோஷ பாட்டு பாடியாச்சு. அடுத்ததாக இந்த தை திருநாள் அரங்கிலேயே உலகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களால் கொண்டாடப்படும். உலகமெல்லாம் கொண்டாடுற விசேஷமா போச்சு. இப்ப பாத்தீங்களா, கனடாவில் நம்ம ஜஸ்டின் சூட கூட பாலை வச்சு பொங்கல் கொண்டாடுற. அந்த லைட்ல விட்டு போடு. அந்த எத்தனை நேரத்துல பொங்கல் பாலையே வச்சாங்க. மனுஷி ஆப்பு வச்சுட்டு அதிலும் சிறப்பாக தமிழினம்
எங்கெல்லாம் இந்த உலக திருநாள் புதுமணம் பரப்புகிறது. அப்ப சொல்ல சும்மா சொல்லக்கூடாது. உலகமெல்லாம் கொண்டாடு. தமிழை இல்லாத ஊருக்கு இப்ப புது வருடம் வந்தாலே எங்களை ஊர்ல ஒரே விளையாடுதாங்க. எங்க அக்கா கொஞ்சம் தள்ளுங்க அக்கா. அவரை தெரியல. அண்ணே எத்தனை விளையாட்டுகள் அந்த காலத்துல விளையாடி இருப்பீங்க. இங்க பாருங்க பாலாங்க சிரிப்பேன். என்ன விளையாட்டுக்காக ஆட்டி இருப்பேன். பழைய விளையாட்டு வந்துட்டு போனேன். நானும் எத்தனை பரிசுல வாங்கி எத்தனை போட்டிகளை வின் பண்ணி இருக்கிறேன். இது தெரியாம கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்ப இவரை பார்த்தா கைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட் கையில இழுத்திருப்பாரோ அறுத்திருப்பாரோ அரசெல்லாம் எத்தனாவது ஓமோ உனக்கு இப்பதான் தெரிஞ்சதோ? அது சரி. அவ்வளவு பேசி வாங்கி இருக்கிறார். அடடே, நானும் தேங்காய் திருவிழா போட்டிக்கு போனேன். எப்ப பார்த்தாலும் சமய கட்டையே சுத்தி தெரியும். இருந்த வேகாமல பாதி ஆள் பிடிக்கிறது. எப்ப யாரும் வெளியில வீட்டுல நீ தேங்காய் திருவிழா நம்பிட்டோம். நமஸ்தே அந்த கிரெடிட் கோகனட் வாங்கணும் நீங்களா அதுக்கு என்ன நடந்தது? இங்க எல்லாம் ப்ரோசின் பேக்கே எல்டி ஆகி போட்டார். சொல்வதெல்லாம் பாட்டாவே படிக்கிறோம். தமிழ் கலாச்சார விளையாட்டை பற்றி சொல்லுங்க. சொல்லுறது என்ன? படிக்கும் பாட்டாவே பாடுவோம். அதான் இந்த டேபிள்ல வச்சிருக்கு பப்படம் எல்லாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல டப்பாங்குத்து கேட்டுவீங்க போல. அரசடி விடுங்க. ஆனே எல்லாம் சந்தோஷமா இருக்கிற நேரம் கொண்டாட்டப்படுறீங்க, விளையாட்டுறீங்க. இந்த போத்திலே ஏதாவது விஷயங்கள் இருக்கோன்னு இந்த பேரண்டைக்கு பாட்டிக்கிட்டு இந்த நேரத்துல போத்திர பற்றி எல்லாம் கேட்கிறாங்களே. பாட்டி
அந்த பார்க்கிங் லாட் சமாச்சாரம் உனக்கு தெரியாது அன்னைக்கு பகிரங்கமா கேட்டு கொஞ்சம் பயனாயிருக்கு அதுதானே பாக்கி லோட் விஷயம் தெரியாதவனே இருப்பாரு இப்ப பாதி பேர் அங்கதான் நிற்பாங்க ஒரு பயம் கை தட்டுறாங்க அவன் பார்க்கிங் லாட்டுக்கு பாட்டியோட போத்தில் எல்லாம் ஞாபகம் வருகிறது போச்சு போச்சு புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மது உடல் நலத்துக்கு கேடு உங்களுக்கு தெரியாதா புற்றுநோய் உண்டாக்க வேண்டியபடியா தான் இந்த காலத்து லேடிஸ் கிச்சன் பக்கமே போல இருக்கு அதனால புகைத்தனால ஓஹோ இதான் நான் தொலைபேசி அழைக்கும் பொழுதெல்லாம் நீ கிச்சன்ல இருந்து யூடியூப் பார்த்து சமைக்கிறான் போல கதையெல்லாம் இப்ப நிறைய இடத்துக்கு இருக்கணும். சரி அவர் சொன்னது அந்த புகை இல்லை அது புகையில புகை இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ஒரு குதூகலமான பாட்டோட கதையை தொடருவோம் குடிக்காதே தம்பி குடிக்காதே குடிக்காதே தம்பி குடிக்காதே காருக்குள்ள குப்பிய வச்சு குடிக்காதே காருக்குள்ள குப்பிய வச்சு குடிக்காதே குடிக்காதே தம்பி குடிக்காதே தம்பி தம்பி குடிக்காதே தம்பி குடிக்காதே குடிச்சுட்டு உடலுக்கு குடிக்காதே குடிச்சுப்பட்டு குடலவென்று கிடைக்காதே நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியபடிதான் போத்தல் இருக்கு எடுக்க வேண்டும் இப்போ யாரங்க அந்த போத்துல எடுத்து வாருங்களேன் தரேன் எங்கேடா இருக்கிறீங்க இருந்தா அதை எடுத்து வாடா அப்பா ஸ்டோரியை தானே சொன்னீங்க சரி சரி சமயங்களே மணியில் எல்லாம் குழம்பிட்டாங்க நாம இதை தெரியாம எதையா குடிக்க வேண்டும் ஆமா சமயங்களே ஆமா சபையோர்களே மேலும் தைப்பொங்கலையும் தமிழர் சிறப்புகள் பற்றியும் சொன்னோம் ஆமா மேலும் சொல்ல மூளை விளைந்தாலும் கால நேரம் தடுக்கிறது ஆமா இந்த இந்த திருநாளிலே எங்கள் சிறிய முயற்சியான எமது வில்லிசை தமிழை பொறுமையோடு கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாங்கள் ஒரு அழகிய பாடல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூற முனைகின்றோம். உடனே வந்திருந்து எங்கள் துணிகளை கேட்டார்களோ உடனே வந்திருந்து எங்கள் துணிகளை கேட்டார்களோ எல்லோருக்கும் எங்களது வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் எங்களது வணக்கம் வணக்கம் வழி 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 வழி